நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. விண்டோஸ் 10ல நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் நெறையவே இருக்கும். அதுல புடிச்ச விஷயத்த நம்ம வச்சுப்போம் எப்பவுமே. பிடிக்காத விஷயத்த நம்ம எப்பவுமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ, அது மாரி தான் ரீசைக்கிள் பின்லயும் இருக்கு. ரீசைக்கிள் பின்ல வந்து உங்களுக்கு நீங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கன்னா, கஸ்டம் சைஸ் இருக்கும். எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கோ ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அதுக்கு மேல அத ரிமூவ் பண்ற மாரி நீங்க வச்சுக்கலாம். இல்ல டோன்ட் மூவ் ஃபைல்ஸ் டூ ரீசைக்கிள் பின் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா டேரக்ட்டாவே போயிடும். ஸோ, நீங்க இது குடுக்க முன்னாடி யோசிச்சு குடுங்க. இல்ல நீங்க யோசிக்காம குடுத்துட்டீங்கன்னா, அப்போ அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட பர்டன் தான். ஸோ, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ, அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த விஷயம் நம்ம என்னதுன்னா, டெஸ்க்டாப்ல நெறைய கொச்ச கொச்ச கொச்சன்னு நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ, அந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ, ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ்க்குள்ள போனீங்கன்னாவே, உங்க கண்ணு முன்னாடி வர்ற ஒரே விஷயம் தீம்ஸ். அந்த தீம்ஸ்க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிய விஷயம் ரைட் சைடுல டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ். அந்த ஐகான் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னாவே, உங்களுக்கு டைரக்ட்டாவே தெரிஞ்சிரும். எத நீங்க ரிமூவ் பண்ணணும்னு. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க பாட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. பிரச்சனையே இல்ல. ரீசைக்கிள் பின் வேணும்னா ரீசைக்கிள் பின், கம்ப்யூட்டர் வேணும்னா கம்ப்யூட்டர். ஏன்னா, நீங்க அதாவது டெஸ்க்டாப்ல நீங்க சேவ் பண்ற எல்லா விஷயமும் சிக்கு தான் ரெஃபர் ஆகும். அத நீங்க பார்த்துக்கோங்க. வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல. ஆ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் எதுவா இருந்தாலுமே, நீங்க வந்து இந்த ஒரு டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு எது வேணும், எது வேணாம் அப்படின்னு முடிவெடுக்க தெரிஞ்சா மட்டுமே இத நீங்க பாருங்க. ஏன்னா, நீங்க பாட்டு ஒண்ணு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி ரீஸ்டோர் போடுறதுன்னு நீங்க அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. பண்றத ஒரு முடிவோட பண்ணுங்க. அப்புறம் நீங்க நேரா போனீங்கன்னா, அந்த ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ள இருக்கும். அந்த ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ள போய் நீங்க கட் ஆனா இருக்கும். அந்த கட் ஆனாவ நெறைய பேர் யூஸ் பண்ணவே தெரியாது. அதுக்குள்ள போய் அட்வான்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. யூஸ் பண்ணலனா தேவையில்லாம எதுக்கு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு, அத போய் டேட்டா ரன் அட் லாகின் இருக்கும். அது ஸ்டார்ட் அப்லயே ஓடுறது தான் அர்த்தம். ஸோ, அங்க ஆஃப் பண்ணிடுங்க. பிரச்சனையே இல்ல. கட் ஆனா நம்ம யூஸ் பண்ண போறதில்ல முக்காவாசி பேரு. யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, வாய்ஸ் சிஸ்டம் ரொம்ப பிடிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, டெய்லியும் கட் ஆனா கூட பேசி, அட்லீஸ்ட் அவரோட ஜோக்ஸ் ஆச்சுனா கேளுங்க. சத்யா நேட்ல அதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்களுக்கு புடிச்சிருந்தா அத ஆன் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா ஆஃப் பண்ணுங்க. பட் அது கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணாதீங்க பண்றது. ஸோ, இது ஸ்டார்ட் அப்ல ஆஃப் பண்றது தான். ஆனா, அது ஃபியூச்சர்ல ரன் ஆயிட்டே தான் இருக்கும் அந்த சர்வீஸ். ஸோ, உங்களுக்கு ஆஃப் பண்ணணும். டெம்பரரியாலாம் ஆஃப் பண்ண தேவையில்ல. நிரந்தரமா செத்து போனாயே அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கன்ஃபார்மா விண்டோஸ் பவர் ஷெல் போ வேண்டிய நேரம் இது. ஓகேங்களா? நீங்க விண்டோஸ் பவர் ஷெல் போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுத்து நீங்க பண்றது ஒரு பெட்டர் வே. நீங்க நார்மலாவும் பண்ணலாம். பட் நார்மலா பண்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஆகாது சில கமாண்டுக்கு. ஸோ, இந்த கமாண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணிட்டு அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான். ஸோ, இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு என்டர் மட்டும் தட்டுங்க. வேற எந்த ஒரு வேலையும் இல்ல. உங்களுக்கு அதிகமான வேலை குடுக்க மாட்டேன் நான் மேக்ஸிமம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ, பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு டைரக்ட்டா அதோட ப்ராசஸ் ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிடுவோம். ஸோ, எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அது தேவையில்ல. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் அப்ல தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கு போயிடுச்சு. இல்ல எங்களுக்கு வேணும். கட்டணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஜோக்காச்சுனா கேட்கறதுக்கு எனக்கு காது இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கன்ஃபார்மா நீங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போயிட்டு கட்டணா போயிட்டு லான்ச் பண்ணி நீங்க திரும்பி எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் நீங்க ஆஃப் பண்றது 1 மாசத்துக்கு மட்டுமே. ஏன்னா அப்டேட் வந்தோனே எல்லாத்தையும் கூட்டு வந்துரும். அதாவது வெளில போற சனியனா அது ஒரு மாசம் கூட்டு வந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரி கன்டென்ட்லாம் ஃபன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கன்ஃபார்மா நீங்க Instagram பேஜ் செக் பண்றதுக்கான நேரம் இது. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல Instagram பேஜும் இருக்கு. போய் செக் பண்ணுங்க. மீமும் இருக்கும். வீடியோ எப்பப்போ அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டே இருப்போம் அதுல நாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெஜிடிட் இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சர்ச் பார் ரொம்ப பெருசா இருந்தது பாத்தீங்களா டைப் பண்ணும்போதே. ஸோ அத தூக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் ஹெச்கி கரண்ட் யூசர் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் கரண்ட் வெர்ஷன் எக்ஸ்ப்ளோரர். என்னடா இவன் பாட்டு பேசிட்டே இருக்கான்ல இந்த அப்படின்னு நினைக்காதீங்க. இதான் அதோட பாத்து. ஸோ இந்த பாத்துல நீங்க போய் டைப் பண்ணா தான் அது அதாவது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தா தான் இது கிடைக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரர் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து நியூ குடுத்துட்டு DWORD 32 பிட் வேல்யூ குடுத்துட்டு, நீங்க அத வந்துட்டு நீங்க எப்படி வேணா ரீநேம் பண்ணிக்கலாம். இதான் ரீநேம் பண்ணணும்னு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணல. இது வந்து ரீநேம் பண்ணா எனக்கு பாக்கறதுக்கு நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் அப்படி ரீநேம் பண்றேன். உங்களுக்கு எப்படி வேணா ரீநேம் பண்ணிக்கோங்க. இது டிசேபிள் சர்ச் பாக்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு தெரியும் இத நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன்னு. அதுக்காக தான். அத ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிட்டு 1 வேல்யூ குடுத்துருங்க. 3 வேல்யூ குடுத்துட்டு ஹெக்ஸாடெசிமல் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. டெசிமல் போகாதீங்க. ஏன்னா டெசிமல் ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூன்னு கிடையாது. ஆனா அது வேல்யூ எடுத்துக்கணும்னா ஹெக்ஸாடெசிமல் தான் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்றேன். மத்தபடி வேற எந்த ரீசனும் இல்ல. டெசிமல குடுக்க கூடாதுன்னு இல்ல. டெசிமல குடுத்தா அந்த ஆப்பரேஷன் எடுத்துக்காது. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னடா இவன் சொல்றதே பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா டெசிமல்ல குடுத்தா ஆப்பரேஷன் எடுத்துக்காது. அதுதான் நான் சொல்றேன். அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட Facebook இல்ல Twitter பேஜ் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, பண்ணுங்க மறக்காம போய். அதுக்காகவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என்னடா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். இது எதுக்குன்னு நெனைக்கிறீங்க? இது வேற எதுக்குமே இல்லங்க. உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நீங்க மூடிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கான வழி இதே தான். ஏன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம யாருமே யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா Google Chrome தான் நெறைய பேர் யூஸ் பண்ணுவோம். மிஞ்சி போனா மோசில்லா ஃபயர்பாக்ஸ். அத நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஓகே குடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஏன்னா தேவையில்லாம சர்வீஸ் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க போது. ஏன்னா 4 ஜிபி ரேம் நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 8 ஜிபி ரேம் ரொம்ப கம்மியான பேர் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போறவங்களுக்கு 4 ஜிபி ரேம் யூஸ் பண்றவங்களுக்கு கன்ஃபார்மா நீங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் பண்ணி பேக்ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் ரேம் யூசேஜ் பூஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி திரும்பி டர்ன் விண்டோஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் போனீங்கன்னா, மீடியா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுல போய் விண்டோஸ் மீடியா பிளேயர் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய VLC யூஸ் பண்ணுவீங்க. இல்ல நெறைய மீடியா ஃபைல்ஸ் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல இது பேக்ரவுண்ட் தேவையில்லாம போட வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா, கன்ஃபார்மா இத நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஆஃப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அடுத்த அப்டேட்டில் கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேசிவான அப்டேட் அவங்க விண்டோஸ் 10 கொடுக்குறாங்க, கன்ஃபார்மாக எனேபிள் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள். சர்ச் பார் தூக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம். கன்ஃபார்மாக தூக்கிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நீங்கள் நார்மலாக டைப் பண்ணலாம், சர்ச் பார்னு இல்லை, நார்மலான பார் வரும். ஸோ அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சலாம் அந்த அப்ளிகேஷன் தூக்காமல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் போயிட்டு நீங்கள் வந்து டர்ன் சிஸ்டம் ஐக்கான் ஆன் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பார்ல இல்லை ரைட் ஹேண்ட் சைட் டவுனில் அதில் இருக்க இதெல்லாம் என்னென்ன சும்மா அந்த இங்கிலீஷு அந்த டைமு எல்லாமே ஆனில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணும் வேணாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வால்யூம்ன்றது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பேட்டரி அதெல்லாம் இண்டிகேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இண்டிகேட் பண்ணாததெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது இண்டிகேட் பண்ணாததுன்னா சொல்கிறது தேவையில்லாமல் அது பாட்டு காமிச்சிட்டு இருக்கோங்களா, அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த கண்டிஷன் அடுத்தது நீங்கள் போக வேண்டியதுன்னா ஸ்டார்ட் பண்ணல போயிட்டு நீங்கள் சும்மா டைப் பண்ணுவீங்க. அது பாட்டு இன்டர்வியூல தேட ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை தான் டைப் பண்ணுவீங்க, அது இன்டர்வியூல தேடி தப்பான வார்த்தை காமிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் வீட்டில் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வீட்டில் அப்படி மாட்டிருந்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ நான் ஃபோல்டர் தேர்றதுக்காக சொன்னேன், மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோட கான்டெக்ட்ஸ் அண்ட் வே ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோ வர வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்கிட்டு நோட்டிஃபைடாக இருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.